தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு போட்டு பாருங்க, அது யார் வருதுன்னு பாருங்க. இன்னும் சொல்ல நீங்களும் எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ண சொல்றீங்க எல்லாரும். நிரந்தர சிஎம் இன் தமிழ்நாடு. ஆமா, விஜய் அவர்களின் பெயர் தான் வருது. அதாவது முதலமைச்சரை வேஸ்ட்னு சொல்றாங்கல்ல, கொடுங்கோளர்களை விரட்டுவதில் சரியாக இருப்பதால் அந்த வேஸ்ட்டுகளை எல்லாம் வெளியில் வைக்கிறதுனால தான் அந்த வேஸ்ட்னு ஒரு பேரை வச்சுக்கிறான்னு நான் நினைக்கிறேன். வேஸ்ட்டுகளை விரட்டுவதால் வேஸ்ட். நீ எந்த காலத்திலும் விஜய் என்கிற ஒரு வரலாற்று தலைவனை தமிழக வரலாறு எழுதியே தீரும். நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்வதை போல் நாங்கள் அரசியல்வாதிகள், அர்ப்பணிப்புவாதிகள், அன்றாடங்காட்சி மக்களின் அவல நிலைகளை போக்குற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அலசுகிற ஆட்சியாளர். இதுவரை ஆண்டவர்கள் இப்போ கழிச்சல் இருக்காங்க. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் பயத்தில் இருக்கிறாங்க. ஆகையால் இப்போ அமித்ஷா கிட்ட போய் கோரிக்கை வச்சா கூட எடுப்பாராங்கிறது இல்லை. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், எக்ஸ் அமைச்சர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள், எல்லாம் கைது செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது, உத்தரவிடுங்கள் உள்துறையிலிருந்து சொன்னால் கூட அவர் இடமாட்டார். ஏன்னு கேட்குறீங்களா? அவர் தான் திமுக கூட்டணி ஐக்கியமாக போனாங்க. இந்த சூழலில் எங்கள் தலைவனை அவமானப்படுத்துகிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். நீங்கள் தான் கேவலப்பட்டிருக்கிறீர்கள். மக்கள் மன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். எங்கே அந்த அப்பாவை காணும்னு கேட்குற இடத்துல இனிமேல் நிரந்தரமாக நீடி. ஒரு காலத்திலும் முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் வெல்லவே முடியாது. வாயை மூடிட்டு மௌனமாக இருங்க. அடித்த கொள்ளையெல்லாம் வெளியில் வெள்ளை அறிக்கையாக வெளியில் வரும். செந்தில் பாலாஜி என்கிற இந்த நாட்டை சுரண்டி கொளுத்த ஒரு கயவன் விரைவில் கைது செய்யப்படுவார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கே கருப்பும் சிவப்புனா ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த அளவிற்கு தலைவன் ஆட்சி தமிழகம் தலை தோங்கி வளர்கிறது. பொறுத்திருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினர் மீதும் தமிழக வெற்றி கழக அரசு மீதுமே பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. விவாத மேடைகள் எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ சொல்றாங்க, கூகுள்ல போயிட்டு நீங்க போட்டு பாருங்க, வேஸ்ட் சிஎம் இன் தமிழ்நாடு, இல்ல ஒரு டுபாக்கூர் சிஎம் இன் தமிழ்நாடுலாம் நீங்க இந்த வார்த்தைகளை போட்டு பார்த்தீங்கன்னா யாருடைய பேர் வருது? விஜய் அவர்கள் பேர் தான் வருதுன்னு சொல்லி எதிர்கட்சி சேர்ந்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு போட்டு பாருங்க, அது யார் வருதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டு நிரந்தர முதலமைச்சரா? ஆமா. இன்னும் நீங்களும் எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ண சொல்றீங்க எல்லாரும். 100 ஆண்டு கால முதலமைச்சர், நிரந்தர சிஎம் இன் தமிழ்நாடு. ஆமா, விஜய் அவர்களின் பெயர் தான் வருது. அதாவது என்னன்னா, முதலமைச்சரை வேஸ்ட்னு சொல்றான்ல, வேஸ்டாக சட்டசபையில் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கிற, கேள்வி எழுப்ப தெரியாமல் திணறுகிற, அல்லது கொள்ளையடித்து விட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கிற கொடுங்கோளர்களை விரட்டுவதில் சரியாக இருப்பதால் அந்த வேஸ்ட்டுகளை எல்லாம் வெளியில் வைக்கிறதுனால தான் அந்த வேஸ்ட்னு ஒரு பேரை அவங்க வச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். வேஸ்ட்டுகளை விரட்டுவதால் வேஸ்ட், அப்படித்தான் இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி டுபாக்கூர் எழுதினவனே ஒரு டுபாக்கூராக இருப்பான், உருவாக்கியவனு ஒரு டுபாக்கூராக இருப்பான். போய் அலசி தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டின் ஒரே ஒரு செய்திங்க, வீடுகளுக்குள் வாக்குகளை உருவாக்கி விட்டுத்தான் களத்தில் வரலாற்றை பதித்திருக்கிறார் காலத்தின் தலைவன் விஜய். சும்மா உதார் விட்டுக்கிட்டு திரிகிறவன் தான் கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவனை எத்தனையோ பேரை வரலாறு எழுத மறந்திருக்கிறது. ஆகையால் நீ எந்த காலத்திலும் விஜய் என்கிற ஒரு வரலாற்று தலைவனை தமிழக வரலாறு எழுதியே தீரும். அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அற்புத வேலைகளை செய்துவிட்டு தான் களத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்வதை போல் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, அர்ப்பணிப்புவாதிகள், அன்றாடங்காட்சி மக்களின் அவல நிலைகளை போக்குற அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு அலசுகிற ஆட்சியாளர்கள். ஆக இதுவரை ஆண்டவர்கள் இப்போ கழிச்சல் இருக்காங்க. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் பயத்தில் இருக்கிறாங்க.
ஆகையில இப்போ அமித்ஷா கிட்ட போய் கோரிக்கை வச்சா கூட எடுப்பாராங்கிறது தெரியல. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், எக்ஸ் அமைச்சர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள், எல்லாம் கைது செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது, உத்தரவிடுங்கள் உள்துறையிலேருந்து சொன்னால் கூட அவர் இடமாட்டார். ஏன்னு கேட்குறீங்களா? அவர் தான் திமுகவோட கூட்டணி ஐக்கியமாக போகிறாங்களே. எப்படி இருக்குது இது இந்த வரலாறு? ஆக பாஜகவும் திமுகவும் ஒரு அணியில் நுழைய இருக்கிறது. ஆகையால் இந்த சூழலில் எங்கள் தலைவனை அவமானப்படுத்துகிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். நீங்கள் தான் கேவலப்பட்டு நிற்பீர்கள். மக்கள் மன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். எங்கே அந்த அப்பாவை காணும்னு கேட்குற இடத்துல இனிமேல் நிரந்தரமாக நீடிக்கும். ஒரு காலத்திலும் முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் வெல்லவே முடியாது. அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். உண்மையான ஒரு மக்களின் பேராதரவை பெற்ற மகத்தான மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பவனித்து வருகிறது. அடுத்து இந்தியாவிலும் பவனிக்கும். அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியுமே சரி, மற்றவர்கள் விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, தனிநபர் தாக்குதல் அப்படின்றது, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஏதாச்சும் விமர்சனம் வச்சாங்கன்னா உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை தாவேக்கா ஈடுபட்டுக்கிட்டு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது 2001 உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். தேசிய அளவில் 29,272 படுகொலைகள் நடந்திருக்கு என்சிஆர்பி கொடுத்த விளக்கத்தில். அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 1597 கொலைகள். இதில் 2021 திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு. அப்போ அது சரியாக சட்டம் ஒழுங்கு இருந்துச்சா? அது சட்டம் ஒழுங்கு இப்படியெல்லாம் போனதுனால தானே மக்கள் தூக்கி அடித்தாங்க. அந்த புத்தி கூடவா எங்களுக்கு இல்லை? அங்கொன்றும் இங்கொன்றுமாக அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அது நடந்தே தீரும், தடுக்க முடியாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை நீண்ட காலம், அது திமுக ஆட்சியிலே தொடர்ந்துருக்கும் அந்த பிரச்சனை. தாவே காட்சியில் கணவன் மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ வெட்டி கொண்டா அது தாவே காட்சி மீது பழி போட முடியாது. அது திமுக ஆட்சியிலே அந்த 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 தேவை இருந்திருக்கிறது கணவனுக்கு மனைவி. அதுக்கு யார் இப்போ திமுக காரணம்ன்றீங்களா? அப்படின்னா அவங்கள சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அவர்களையும் சொல்ல முடியாது, எங்களையும் சொல்ல முடியாது. இப்படி தான் பார்க்கணும் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்கொலை நிகழ்வுகள் தேசிய அளவில் 18,925, 2021 நம்ம மட்டும் பற்றி அதில் கிட்டத்தட்ட 2,126 தற்கொலைகள், அதில் விவசாயிகளும் அடக்கம். அது திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. இவங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார்கள், என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்குறேன். செப்டம்பர் 23 ஸ்வேதா என்கிற 25 வயது ஒரு மாணவி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு காதலனால் படுகொலை செய்யப்பட்ட நினைவுக்கு இருக்கா? அது எப்போ? 2021 தானே நடந்துச்சு. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்துச்சா? திருநெல்வேலியில் சாப்ட்வேர் பள்ளியில் கழிவறை, பள்ளிக்கூடத்தில் கழிவறை இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட அதில் அன்பழகன், சதீஷ், விஸ்வரஞ்சன் அப்படிங்கிற 3 பேர் இறந்து போனாங்க. நினைவு இருக்கா? திமுகவுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து கோவை சரவணம்பட்டியை சேர்ந்த யமுனா நகர் 15 வயது சிறுமி கற்பழித்து படுகொலை. இதெல்லாம் 2021 தான் சொல்கிறேன். 5வது மாதம் பதவியேற்ற ஸ்டாலினுக்கு பிறகு 7 மாதத்துக்குள்ள கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து சென்னை KK நகர் பத்மசாஸ்திரி பள்ளி ராஜகோபால் ஆபாச பேச்சுக்கள் வலையொலி தளத்தை உருவாக்கி அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் சென்னை கோடம்பாக்கத்தில் சுசிலரி அப்படிங்கிறவர். அடுத்து சிவசங்கர பாப்பா 3 போக்சோ வழக்கை சந்திச்சிருக்கிறார். இதெல்லாம் 2021 நடந்த சம்பவம். வாணியம்பாடியில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மகத்தான தலைவர் மாநில செயலாளர் வாசி மக்ரம் படுகொலை. சேலம் ஆத்தூர் காட்டுராஜா காளியம்மாள் எரித்து படுகொலை. நாகையில் இருக்கை முபாரக் படுகொலை. எருக்கம்பட்டு ராஜா கடத்தி படுகொலை. திருநெல்வேலி கீழச்சேவல் சங்கர சுப்பிரமணியன் படுகொலை. கோபாலசமுத்திரம் மாரியப்பன் படுகொலை. ராணிப்பேட்டை தமிழர் ரங்கநாதன் படுகொலை. விழுப்புரம் காரணை லட்சுமி படுகொலை. சிவகங்கை கல்லுப்பட்டி பாஜக பிரமுகர் முத்துப்பாண்டி படுகொலை. திருவண்ணாமலை வீரநேந்தல் வெங்கடேசன் படுகொலை. கிருஷ்ணகிரி சீவலப்பேரி விவசாயி வெங்கடப்பன் எரித்து படுகொலை. கடலூர் குப்பங்குளம் காந்திமதி படுகொலை. அதே கடலூர் கோவிந்தராஜ் படுகொலை. தேவகோட்டையில் பாஜகவுடைய ஒன்றிய செயலாளர் கதிரவன் படுகொலை. திண்டுக்கல் இபி காலனி நிர்மலா படுகொலை. வேலூரில் தோட்டம்பாளையத்தில் ஜோசால் காசனுடைய நிறுவனத்துக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்தது 50 கிலோ 500 கிராம் எடையுள்ள தங்கங்களை கொள்ளையடித்த சம்பவங்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா திமுகவுக்கு? 7 மாதத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவங்களை செய்திருக்கிறார்கள் திமுக. அவர்கள் எங்கள் ஆட்சியை பார்த்து சொல்லுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. என்ன யோக்கியதை இருக்குன்னு நாங்கள் கேட்குறோம். இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இது வெளிப்படையாக. ஆக திமுகவிற்கு இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாதுன்னு சொல்கிறேன். இல்லை, அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்புலேருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது டக்குன்னு முதலமைச்சர் எந்திரிச்சு என் டேபிளில் 3 துறை சார்ந்த ஆதாரங்களோடு கொண்டு நிதித்துறை அமைச்சர் வச்சிருக்காரு, என்னதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா இது என்ன மிரட்டுற துணியில் பேசுகிறாரா? ஆதாரம் இருந்தால் வெளியிட வேண்டியதானே, ஏன் மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருகிறது. முதல்ல
இருக்குங்கிறது உண்மைதானே, ம். வந்துருச்சு இல்ல. வாயை மூடிட்டு மௌனமா இருங்க. அடிச்ச கொள்ளையெல்லாம் வெளியில வந்து வெள்ளை அறிக்கையா வெளியில வரப்போகுது. என்ன யோக்கியதை இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். முதல்ல செந்தில் பாலாஜி என்கிற இந்த நாட்டை சுரண்டி கொளுத்த ஒரு கயவன் ம். விரைவில் கைது செய்யப்படுவார். அவர் மின்சார வாரியத்தில் செய்த ஊழல்கள், அதற்கு பிறகு மதுபான கடைகளில் ஏற்படுத்திய ஊழல்கள் 2 ஃபைலும் முன்னாடி நிற்கி. அடுத்து கனிமவளத்துறை, ஏற்கனவே துரைமுருகன், இப்போ அவர் கைது செஞ்சா சிறைக்குள்ள தான் செத்து போவார்னு நினைக்கிறேன். முடிஞ்சு சாப்டர். யோசிக்கிறோம் நாங்கள், கைது பண்ணி சிறைக்குள்ள செத்தா நம்ம மேலே பழி வந்துடக்கூடாது. ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளரை கொண்டு விட்டோம்னு சொல்லுவாங்க, இயற்கை சாகக்கூடாது. கனிமவளத்துறையில் அவர் அடித்த கொள்ளைகள், காவிரியில் மணலே இல்லாமல் திருடிய கும்பல்கள், அந்த ஃபைல் இப்போ முன்னாடி தான் இருக்கு. அதில் ரகுபதியும் மாட்டுகிறார். ஜகுபரொலி படுகொலை நடந்ததற்கு பிறகு 1 மாசத்துல துரைமுருகனுடைய பதவியை ரகுபதிக்கு கொடுத்த மர்மம் என்ன விசாரிக்கப்பட வேண்டும். சட்டத்துறையிலிருந்து ஏன் கனிமவளத்துறைக்கு ரகுபதியை மாற்றினீர்கள்? அடுத்து அழுகுனி மூஞ்சி, கிளிசரி நலிகை, யாரும் தெரியுதுல்ல, முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு மரியாதைக்குரிய, இதெல்லாம் சொல்லணுமா? அழுகுனி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துறையை கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த குற்றவாளி. ஆக இந்த 3 ஃபைலும் மேசையில் இருக்கிறது. 3 பேரும் விரைவில் கைது செய்யப்படும். நீங்கள் கூட ஏற்றணும், எங்க நீங்கள் ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தரை சொல்லுவீங்களே, அவர் ஃபைல் இன்னும் வரலையான்னு நீங்கள் கேட்பீங்க. தயாராகி கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறையில் 300 கிலோ தங்கம் காணாமல் போன மர்மம் என்ன? யார் விட்டு அப்பன் சொத்தை எவனுக்கு கொண்டே கொடுத்தீர்கள்? விசாரணை வெளியில். அதனால தான் கம்முன்னு நேரலையில் ஒளிபரப்பும் போது நேற்றைய தினம் எங்களுடைய அமைச்சர், நம்மளுடைய அமைச்சர், எங்களையே பேசுகிறத காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, எதிராக ஆற்றுகிற நக்கல், நையாண்டி, கும்மாளம், கும்மாங்குத்தெல்லாம் காட்டாமையாக இருக்கிறீங்க, அதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும், அதையும் விடுங்க என்று சொல்லுகிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு வந்திருக்கு. தோல் உரிப்போம். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து காவி கலரில் புத்தகம் போடுறாங்க. இப்போ காவி தேசிய கொடியில் இருக்கிற நிறம்னு எங்கள் அமைச்சர் ஆதவர்ஷனா சொன்னாங்க. காவி என்பது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு முன்பாகவே பௌத்தத்திற்கு சொந்தமானது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது பௌத்தத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது தேசிய கொடி. ஆக இவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து வரலாறு தெரியாமல் சில பேர் உளறுகிறார்கள். ஹிஸ்டரி சோஸ் தி வே. வரலாறை படித்து விட்டு சட்டசபைக்குள் வாருங்கள். ஒரு பக்கம் முதியோர்கள் சட்டசபை உறுப்பினர்கள், இன்னொரு பக்கம் இளையோர்கள் சட்டசபை உறுப்பினர்கள். இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் நடக்கிற யுத்தம் கண்கொள்ளா காட்சியாக நாம் காணொலி காட்சியாக இல்ல, இளையோர்களுக்கும் முதியோர்களுக்கான யுத்தமா பாக்குறீங்களா, இல்ல அனுபவமின்மைக்கும் அனுபவசாலிகளுக்கும் இடையிலான யுத்தமா பாக்குறீங்களா? அனுபவம் மிக்கவர்கள் தான் இளைஞர்கள். இல்ல அப்படி அந்த காரணத்தின் அனுபவம் வேணுன்ற ஒரு காரணத்தினால தான் செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது நீங்க அப்படி சிறந்தாழ்த்தி அவரை வரவேற்றீங்க. ஆமா, அனுபவம் என்பது கண்டிப்பாக தேவை. அதுக்கு கொள்ளையடிச்ச அனுபவம் தேவையில்லையே. இப்படி கொள்ளையடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வாக்குக்கு காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. காசே கொடுக்காமல் ஓட்டுக்கு மகத்தான வெற்றி, மனதில் நின்று மக்களின் வெற்றியை தீர்மானித்திருக்கிற இளைஞர் பெருமக்கள் ஒரு பக்கம் படித்து பண்பறிவு பெற்று பகுத்தறிவை அடைந்து தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் உள்வாங்கி இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு அடின்னு அடிக்கிறாங்களே. நேற்று நாக்கத்தூர்த்தின அந்த எம்எல்ஏ அவனை காட்டணுங்கிறேன். மக்கள் மன்றத்தில் தோல் உரிக்கிறவங்களெல்லாம் உடனடியாக என்னுடைய இளவல் ராஜ்மோகன் எந்திரிச்சு என்ன சொன்னாங்க? அவையில் இது போன்ற காரியங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்கு தக்க நடவடிக்கை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் நாக்கை துருத்திக்கிட்டு வேசையை தட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆணவத்துக்கு ஆடியதை இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பழக்க தோஷத்தில் தான் நேற்று அடிக்க வந்தது. இவர்கள் அம்மையாரின் சேலையே உரிந்தவர்கள். நல்ல வேளைக்கு எங்காளுக்கு வேட்டியை இறுக்க கட்டியிருக்கான், அந்த வேட்டி தொடவே முடியாது. ஏன்னா அது சிவப்பும் மஞ்சளும் கலந்த தமிழனுடைய ரத்தத்திலும், தமிழர்கள் போர்க்களத்திற்கு போகிற போது எதிரிகள் விடுகிற அம்புகள் பட்டு நம் மீது காயம்பட்டால் மஞ்சளை தடவி கொண்டு மீண்டும் களத்தை வென்று வாகை மலர் சூட்டுகிற நிறத்தை தந்திருக்கிற தலைவன் வரலாற்று தலைவன் விஜய். ஆகையால் அந்த வேட்டியெல்லாம் அவனால் தொட முடியாது. அந்த துண்டை கூட தொடுறதுக்கு துப்பு இல்லாதவர்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கே கருப்பும் சிவப்புனா ஒரு வெறுப்பு வந்தது. அந்த அளவிற்கு தலைவன் ஆட்சி தமிழகம் தலை தோங்கி வளர்கிறது. பொறுத்திருங்கள். இல்ல அந்த 3 துறை ரீதியாக கோப்புகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கா? இல்ல உங்கள் கட்சி சேரக்கூடிய விஜயபாஸ்கர் பற்றின கோப்புகளும் இருக்கா? உங்கள் கட்சிக்கு வரக்கூடிய மாற்றுக் கட்சியினர் பற்றிய அந்த ஊழல் பற்றிய புகார்களும் இருக்கா? அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றால் அது சபையில இருப்பதை விட, அது சட்டமன்றத்தில் இருப்பதை விட
நீதிமன்றங்களில் அந்த வழக்குகள் இருக்கிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது பேசிவிட முடியாது. அது நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும். இது இன்னும் நீதிமன்றத்திற்கே செல்லவில்லை. ஆக நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கோப்புகள் தலைவரினுடைய மேசையில் இருக்கிறது. விரைவில் அது நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்படுகிற வேலையை செய்வார்கள். இல்லை, ஊழலை வந்து ஒன்றை ஒழிச்சிட்டோம், ஊழலே இல்லைன்ற ஒரு பெருமிதமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் திமுக எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க வைக்கிற விமர்சனம் எங்கே பார்த்தா ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் திருத்திட்டாங்களா எல்லாரும், எல்லா அளவுக்கு ஊழல் வாங்குறாங்க, கைது தான் பண்ணுறாங்க, எல்லாம் நடந்து எங்கள் ஆட்சியும் இப்படி தான் நடந்துச்சு, உங்கள் ஆட்சியும் இப்படி தான் நடக்குதுன்ற கருத்தை வைக்கிறாங்களே. தொடங்கி வச்சதே நீங்கள் தானே, முடிச்சு வைக்கிற இடத்துல தானே நிற்கிது. உங்கள் கருணாநிதி வசனத்தை போல நானும் சொல்லுவேன், அடைமலையில் தூவானம் பேயத்தான் செய்யும். ஆகையால் தூவானங்களையும் நாங்கள் மூடுவோம். அதனால் கருணாநிதி பாணியிலே எங்கள் நாளாக இருக்கும். கட்டு மரத்தில் மிதந்தாலும் கட்டு மரம் தான் கடலில். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி சார், இப்போது தனியார் நிகழ்ச்சியில் நடிகர் சிம்பு அவர்கள் கலந்துக்கிட்டாரு. பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இப்போதைய சூழ்நிலை இல்லை, ஃபியூச்சரில் வேணால் பார்க்கலாம், அதை அப்போ முடிவு பண்ணிக்கலாம், அண்ணன் நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தையுமே சிம்பு அவர்கள் முன்வைத்தார். ஏன்னா சிம்பு அவர்களுக்கு பட பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் முதல் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கை கொடுத்துருக்காரு. இப்போ சிம்புனுடைய இந்த கருத்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கம்? இல்லை, உண்மையானவர்களுக்கு உண்மையான செய்தி உள்ளத்திலேருந்தே வந்துடும். மூடி மறைச்சி வராது, தனுசை போல. ஆகையால் தம்பி சிம்புவிற்கு அந்த தன்மை புரிந்திருக்கிறது. ஆகையால் தலைவன் ஆட்சியை பாராட்டுகிற இடத்தில் இருக்கிறார். எதிர்காலம் சிம்புவை தமிழக வெற்றி கழகம் அரவணைக்குமே ஆனால் அது சிம்புவிற்கு எதிர்கால வாழ்க்கை நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, நல்லவர்கள் உள்ளத்தில் நல்லவர்கள் இடம்பெறுவார். பல்வேறு கருத்துக்களோடு பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.